இன்னைக்கு இந்த எம்ஜி மார்க்கெட் பற்றி பேசிட்டு வந்துக்கிறேன். நேற்று நான் யூடியூப் எல்லாம் பார்த்தேன். நம்ம சகோதரங்களோட யூடியூப் எல்லாம் பார்த்து சொல்ல இந்த 54 கடை பற்றி பேசினாங்க. 54 கடை பற்றி என்ன பேசினாங்கன்னா, நம்ம சகோதரர் ஒருத்தர் பேசுறாரு, 53 கடையில் ஏதோ வித்தவுட் டேக்ஸ் கட்டலன்னு சொன்னார். ஓகே, நான் ஏற்றுக்கிறேன், டேக்ஸ் கட்டல. எனக்கு எம்ஜி மார்க்கெட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 3,37,00,000 89,967 ரூபாய் பேலன்ஸ் இருக்குது. எவ்வளோ? எம்ஜி மார்க்கெட்டில் மட்டும் ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ், டி மட்டும் வருது, டி பேஸ் மட்டும் வருது. அது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து பேஸும் வருது. இதில் கிட்டத்தட்ட 3,37,89,967 ரூபாய் வருது மார்க்கெட்டில். என்னுடைய என்ன ஒரே கோரிக்கைன்னா, இந்த 53 கடை அங்கே கட்டிக்கிறாங்களே, இந்த கடையை கட்ட விட்டுதே முனிசிபாலிட்டி. எனக்கு கேஜிஎஃப் எம்எல்ஏ பற்றி, டெவலப்மெண்ட் பற்றி எந்த ப்ராப்ளமும் இல்லை. டெவலப்மெண்ட் பண்ணுறது சந்தோஷம். இவங்களாம் இப்போ இருக்கிற எம்எல்ஏ டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, இதுக்கு முன்னே எம்எல்ஏ டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் அந்தந்த பீரியட் யார் வராங்களோ டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி நான் வரல, டெவலப்மெண்ட் விஷயத்துக்கு நான் வரல. மார்க்கெட் விஷயத்தில் ஏன் நீங்கள் ஓப்பன் ஆக்ஷன் விட மாட்டேங்கிறீங்க? ஒரே ஒரு 53 கடையை மட்டும் வச்சுட்டு சைக்கிள் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வரீங்க, நல்ல விஷயம் தான், பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மார்க்கெட் விஷயத்தில் ஓப்பன் ஆக்ஷன் கிட்டத்தட்ட 1450 கடை மேல. இந்த கடையில கிட்டத்தட்ட லிஸ்ட் 1446 பேர் இருக்கிறாங்க. இந்த லிஸ்ட் வைஸ்ல யார் இருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த லிஸ்ட் வைஸ்ல யார் கடையில் இருக்கிறாங்க? தயவுசெய்து முனிசிபாலிட்டி கமிஷனர் ப்ரூவ் பண்ணு, நம்ம டிசி கோலார் டிசி சார் ப்ரூவ் பண்ணு, எல்லாம் ப்ரூவ் பண்ணுங்க. முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைரக்டர்கிட்ட இது ப்ரூவ் பண்ணோம். ஏன்னா நான் ஆனரபிள் கோர்ட்ல பிஎல் போடுறேன், பப்ளிக் லிட்டிகேஷன் 100% போடுறதுக்கு காத்துனுக்கிறேன். ஷார்ட்லி போட்டுருவேன். என் லாயருக்கு டிஸ்கஸ் பண்ணியாச்சு, ஆல்ரெடி அவங்க ரெடி பண்ணுறாங்க, சைன் பண்ணுறது அவன் பெண்டிங்கு. பப்ளிக் லிட்டிகேஷன் போடுறேன். ஏன் இது சொல்றதுக்கு வரேன்னா, இதுக்கு முன்ன கூட நான் கொடுத்தேன், இதே மேட்ரு தான். கேஜிஎஃப்ல என் தங்க வயலில் இருக்கிறவங்க எல்லாம் எஜுகேட்டடு, படிச்சுக்கிறவங்க. இல்லை எங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியாத ஒரே ஒருத்தர் தான் காலமெல்லாக்கணுமா? நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், சிம்பிளாக. இந்த ஃபர்ஸ்ட் பேஸில் வராங்க, இந்த பாட்டா ஷோரூம்லேருந்து ஃபர்ஸ்ட் பேஸ் வராங்க. இவங்களுக்கெல்லாம் ரெண்ட் எவ்வளோ? இந்த லாஸ்ட் பேஸில் இருக்கிறாங்க பாரு, இந்த கறி விற்கிற கடைங்க, அந்த ஓட்டில், அந்த லாஸ்ட் பேஸில் ரெண்ட் எவ்வளோ? இவனோட அவனுக்கு ஜாஸ்தியாக்குது, இவன் கம்மியாக்குறான். எந்த விதத்தில் நான் எது முனிசிபாலிட்டி நீ பண்ணுறது? இருக்கிறவங்களே இருக்கணுமா? எனக்கு மேடம் கிட்ட பர்சனல் ரிக்வஸ்ட். ஏன்னா நீங்கள் எப்படி இப்போ இந்த ரெனோவேஷன் இப்போ புதுசாக பண்ணி சைக்கிள் ஸ்டாண்ட் வைக்கிறீங்களோ, அதே அப்போ வைக்கிறப்பவே இந்த எம்ஜி மார்க்கெட் ஓப்பன் ஆக்ஷன் விட்டுருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு கேஜிஎஃப் மார்க்கெட். இதே இந்த எம்ஜி மார்க்கெட் டெவலப்ஸ் கட்டுங்க. சின்ன உதாரணம் சொல்றேன். எம்ஜி மார்க்கெட்ல டிகேடி கடை 40 லட்சம் ரூபாய்க்கு வித்தாலுங்க. உங்க கடை உங்கள்த விற்க முடியுமா? முனிசிபாலிட்டி கடையை விற்கிறதுக்கு காரணம் யாரு? நீ. உன்னுடைய முனிசிபாலிட்டி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அங்கேயே உக்காந்துக்கிற, அப்படி எல்லா விஷயமும் தெரியும். ஒரே ஒருத்தர் மேல 22 கிடக்குது, ஒருத்தர் மேல 10 கிடக்குது. ஒரு சிங்கிள் நேம் மேல 22 கடை, 10 கடை, 8 கடை, லிஸ்டோட சொல்றேன் நானு. இதெல்லாம் ஒருத்தர் மேல இவ்வளவு கடை வச்சுக்கின்னு மார்க்கெட் இஷ்யூல போனா, நாங்க எதனா கேட்கறதுக்கு போனா, இவங்க பாரு எங்க மேல அநியாயமா வராங்க. நாங்க போய்க்க தேவையில்லையா? நானும் ஒரு பிசினஸ்மேன் தான், எனக்கு கடை தேவையில்லையா? கேஜிஎஃப் இருக்கிறவங்க கடை தேவைப்பட்ட, தயவுசெய்து ஓப்பன் ஆக்ஷன் விடுங்க. இல்லை நாங்க பப்ளிக் லிட்டிகேஷன் பிஎல் போட்டே போடுவோம். ஏன்னா ஏன் போடுறதுக்கு இஷ்டப்படுறேன்னா, இந்த மார்க்கெட் இஷ்யூல சொல்றதோட சரி செயல்பாட்டில் வரமாட்டேங்குது, எந்த ஒரு செயல்பாட்டுக்கு வரமாட்டேங்குது. நம்ம இன்னைக்கு பேசுறதோட போயிடுறோம். அந்த லெவல்ல இல்லாது கம்பல்சரி இந்த டாக்குமெண்டோடு வச்சு கிட்டத்தட்ட பிஎல் பப்ளிக் லிட்டிகேஷன் போடுறதுக்கு நாங்க ஆசைப்படுறோம். நம்ம சில பேர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஒன்னல் கூட ஸ்டாண்டிங் கமிட்டி கூட போனாரு, நம்ம அவர் மேல குறை சொல்ல விரும்பல. முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் மார்க்கெட் உள்ள போறாங்க, சிலருக்கு ஃபேவர் பண்றாங்க, சிலருக்கு ஃபேவர் பண்றதில்ல. நம்ம என்னன்னா அவங்களுக்குள்ள சொல்றது என்னன்னா, இன்னைக்கு 3,37,00,000 ரூபாய்க்கு நீங்க வசூல் பண்ணுங்க, வசூல் பண்ணிட்டு இடிங்க. நீங்க தானே சொல்றீங்க அவுட் ஸ்டாண்டிங் இதுன்ட்டு. உங்களுக்கு சகோதரர் கவுன்சிலர் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அவுட் ஸ்டாண்டிங் 53 கடைக்கு இது மட்டும் சிங்கிள் ரூபாய் கட்டலன்றீங்க இல்லையா? நீ மார்க்கெட்ல 3 கோடிக்கு மேல 3.5 கோடி கிட்ட இருக்குது பேலன்ஸ், அத்தி வசூல் பண்ணுங்க.
பிரசிடென்ட்டு, கமிஷனரு, ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனு வசூல் பண்ணுங்க. வசூல் பண்ணிட்டு மேடம் கிட்ட கொடுங்க. இதுல டெவலப்மெண்ட் ஆகணும். கேஜிஎஃப்ல 4 கோடி ரூபாய் அவுட் ஸ்டாண்டிங் இருக்கிறது டெவலப்மெண்ட் ஆகுது, நல்லது தானே? ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு டெவலப்மெண்ட் பண்ணி கேஜிஎஃப் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணி சந்தோஷம் எங்களுக்கு இல்ல. அந்த கடையை எடுத்துட்டு தான் பண்றீங்க இல்லையா? அந்த மார்க்கெட்ல இருக்கிறத வந்து ஓப்பன் ஆக்ஷன் விட்டு அந்த கடையை எடுத்துருங்க. எங்களுக்கு உங்களுக்கு விரோதமா நாங்க பேசுறதுக்கு வரல. எங்களுக்கு என்னன்னா ஒருத்தருக்கு ஃபேவரா போகுது, ஒருத்தருக்கு அநியாயமாகுது. அந்த சைடு ஃபேவர் பண்றீங்க, இந்த சைடு எங்களுக்கு டிஸ்பாயிண்ட், எங்களுக்கு தப்பா தோண்டுது, எங்களுக்கு வேற மாதிரி தோண்டுது. நாங்க இதுதான் அவங்க சொல்றதுக்கு ஆசைப்படுறோம்னா, தயவு செய்து மார்க்கெட் இஷ்யூல எங்களுக்கு கண்டிப்பா ஓப்பன் ஆக்ஷன் விட்டே உண்ணும், எனி காஸ்ட். இதுல நான் பப்ளிக் லிட்டிகேஷன் போடுவேன் ஷார்ட்லி. இது ஹைகோர்ட்ல இருந்து உங்களுக்கு காப்பி, இதே பிரஸ்காரங்களை கூப்பிட்டு காப்பி நான் கொடுக்குறேன் கையில. ஷார்ட்லி இது நடக்கும். ஜெயகன் இல்ல, நான் என்னன்றேன், இந்த ஆக்ஷன் விட்டு கடைகள்ல கிட்டத்தட்ட இது எப்போ ஆக்ஷன் விட்டுக்குது, கிட்டத்தட்ட இது 1450 கடை மேல இருக்குது. இதுல எஸ்சிக்குன்ட்டு செப்பரேட் கோட்டா இருக்கு, ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டா இருக்கு, செப்பரேட் மிலிட்ரிக்குன்னு கோட்டா இருக்கு. அந்த மாதிரி கோட்டா இருக்கு சொல்ல. இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களா அங்க பேர் இல்லையே, இந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க பாரு, இவங்க அந்த கடையில இல்லைன்னு தான் நம்ம குற்றச்சாட்டு சொல்றோம். நீ செல் கேஸ் நம்ம சொல்ற எஸ்சிங்களுக்கு கிடக்குதுன்ட்டு, இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களா அங்க பேர் இல்லை. நம்ம இதுதான் முனிசிபாலிட்டி நம்ம வந்து சார்ஜ் பண்றது. முனிசிபாலிட்டி ஏன் நம்ம சார்ஜ் பண்றதுக்கு விரும்புறதுன்னா, இந்த லிஸ்ட்ல இருக்கிற பேரே வந்து கடல்ல யார் உக்காந்துக்கிறாங்கன்னா, யாரோ எங்க தேவையாலோ, ஆனா இவங்க வாங்கி சேல் பண்ணி வச்சுக்கணும். ஒருத்தர் 20 லட்சம் 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கணும். ஒருத்தர் மேல சொல்றோம், ஒருத்தர் மேல 22 கிடக்குது சுத்தி, மார்க்கெட்டு சுத்தி. எப்படி வரும் பாரு. லாஸ்ட் போங்க, ஆக்ஷன் விட்டு கடைங்க டேமேஜ் ஆயிட்டு இருக்குது 20-30 கடை. முனிசிபாலிட்டி என்ன ஸ்டெப் எடுக்குதா? அதுக்கு எடுக்க மாட்டாங்க, யாரும் வர்றதில்ல, அந்த ஸ்டெப்பே எடுக்கிறதுல. நல்லா இருக்குது, ஓகே. அது ஏதோ சைக்கிள் ஸ்டாண்டு வருது, இன்னைக்கு புதுசா டெவலப்மெண்ட் பண்றது சந்தோஷம். அந்த சைக்கிள் ஸ்டாண்டு அவங்க ஏதோ கோடன் வச்சிருக்கிறாங்க, அவங்களை இடிக்கிறேன்றீங்க. இடிங்க. இந்த 3,37,89,967 ரூபாய் கலெக்ஷன் பண்ணிட்டு, இது ஆக்சுவலா 2 மாசத்துக்கு முன்ன ஸ்டேட்டஸ். இது இப்போது இல்ல, 2 மாசத்துக்கு முன்ன ஆர்டிஐ வாங்கி வச்சுக்கிறது. ஹைகோர்ட் போடுறதுக்கு தான் ஆர்டிஐ வாங்கி வச்சுக்கிறது. நான் 2 மாசத்துக்கு முன்ன ஸ்டேட்டஸ் இது. இது மேல நான் டிசி, நான் ஆனரபிள் டிசி என்ன கேட்கிறேன், மினிஸ்டர், முனிசிபாலிட்டி மினிஸ்டர் கூட நம்ம இதான் கொஸ்டின் கேட்கறது. நாங்க சார், இந்த கடையை மட்டும் கேஜிஎஃப்ல ஏன் ஓப்பன் ஆக்ஷன் விட மாட்டேங்கிறீங்க? என்ன காரணம்? ஏன் நியூட்ரலா போறீங்க? இதுல ஒருத்தருக்கு ஃபேவர் ஆகுதா? ஃபேவர் பண்ணாத. என் கேஜிஎஃப்ல தங்க வயல் இது மட்டும் பிஜிஎம்எல் காரன், பிஜிஎம்எல் நான் மைனிங் ஏரியா இருக்கிறவன், மைனிங் ஏரியா இருக்கிற ஒரே ஒருத்தர் கடை வாங்கியிருப்பானா? சிங்கிள் பர்சன். நான் சேலஞ்ச் போட்டு சொல்றேன், மைனிங் ஏரியாவுக்கு ஒரே ஒருத்தர் கடை வாங்கிறதுக்கு முடியுமா? எங்களை அங்க சேர்க்க மாட்டேங்கிறீங்க. அப்ப நாங்க மனுஷரா இல்லையா? நாங்களும் எஜுகேட் தான், மைனிங் ஏரியால படிச்சுக்கிறோம், நல்லா ட்ரிபிள் கிராஜுவேட். எங்களால பிசினஸ் பண்ண முடியாதா? நான் மைனிங் மட்டும் இருக்கணுமா? அதான் பர்டிகுலர் நான் மைனிங். இந்த கேஸ்ட் பத்தி எல்லாம் பேச வரல. பர்டிகுலரா ஒரே ஆள் மட்டும் அங்க இருக்கிறான், 100 வருஷம்ன்றான், 120 வருஷம்ன்றான், 50 வருஷம்ன்றான். அதெல்லாம் வானா, புதுசா விடு. முனிசிபாலிட்டி இது, இடம் உண்டு, பில்டிங் அவுந்து, ஆனா அந்த பில்டிங்கை தான் நீ சேல் பண்ணிட்டு போறான். இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு வாரத்துக்கு முன்ன, ஒரு மாசத்துக்கு முன்ன 5 கடை சேல் ஆகிக்குது. செக் பண்ணி பார். டிகேடி பின்னால முஸ்லீம் 2 கடை சேல் ஆகிக்குது. எல்லாம் 20 லட்சம் 30 லட்சம் ரூபாய். எப்படி வித்துட்டு போறான்? உன் தைரியம் வித்துட்டு போறானா? அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, அசோக் நகர் ரோடு, அது பிஜிஎம்எல் லேண்டு. இந்த ஓரத்தில் இருக்கிறது ஜல்லி போட்டு வச்சுக்கிறாங்க பாரு, அது பிஜிஎம்எல் லேண்டு. அது எங்களுக்கு தெரியும். பிஜிஎம்எல் நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன். பிஜிஎம்எல் சிஎஸ்ஓக்கும் ஓஎஸ்டிக்கு சார்ஜ் பண்ணிக்கிறேன். இது பியூர் பிஜிஎம்எல் லேண்டு. ராஜ்கோலை போறதுல எதுவும் பண்ண முடியாது. நாங்க ரோடுக்கோசரம் பண்றாங்க, நாங்க கடை கட்டினா அப்டேஷன் பண்ணுவோம். அந்த அசோக் நகர் ரோட்ல புதுசா ஜல்லி போட்டுக்கிறாங்க, அது பியூர் பக்கா பிஜிஎம்எல் லேண்டு. காங்கிரீட் போட்டுக்கிறாங்க. இது எதனா வந்து இது கடை எதனா வந்துச்சுன்னா நாங்க மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸுக்கு லெட்டர் த்ரூ பண்ணி அதை கொண்டு வரோம். நெக்ஸ்ட் பேசல, அது நெக்ஸ்ட் இதெல்லாம் பேசுறேன். இதுதான் இன்னொன்று வந்து முக்கியமானது, தயவுசெய்து முக்கியமான மேட்ரு. இன்னைக்கு தண்ணியா ஊத்துது பேத்தமங்கலம் வாட்டர். இன்னைக்கு 53 கோடி 80 லட்சம் அமுத சிட்டி ஸ்கீம்ல வந்து பைப் லைன் போறதுக்கு வந்துச்சு. இன்னைக்கு கேஜிஎஃப்ல வந்துச்சா பைப் லைனு? 53 கோடி 80 லட்சம் கிட்ட 12 கிலோமீட்டருக்கு இன்னைக்கு என்ன பைப் லைன்? இது நான் கேட்டா பாபு கேட்கறான், தப்பு.
என் மக்களுக்கு நான் வந்து அவேர்னஸ் கொடுக்குறேன். இது என்னுடைய வேலை. நான் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிறதுனால குத்தே கொடுப்பேன். எனக்கு இது பத்தி எல்லாம் கவலையே இல்லை. ஏன்னா இன்னைக்கு பாதிக்கப்படுறது சம்பாதிக்கிறது யாரோ, பாதிக்கப்படுறது நாங்க. இன்னைக்கு கேஜிஎஃப்ல பிரிட்டிஷ் காலத்துல இருந்து எங்களுக்கு தண்ணி வந்துருந்துச்சு பேத்மங்கலத்துல. இன்னைக்கு இவ்வளோ கவர்மெண்ட், கர்நாடகா கவர்மெண்ட், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் நல்ல ஃபண்டுன்னு கொடுத்தாரு. ஃபண்டு கொடுத்து கூட இன்னைக்கு ஃபண்டு மோசம் ஆயிருக்குது. 53 கோடி எங்க போச்சு? இதுதான் எங்களுக்கு கொஸ்டின். தயவுசெய்து நெக்ஸ்ட் மீட்டிங்ல A to Z இன்னும் விலாவரமா சொல்றேன். இது ஓப்பன் ஆக்ஷன் ஒன்றுன்ட்டு நான் கேட்குறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் கர்நாடகா.